செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மே 26 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூன் 1 சனிக்கிழமை வரையிலான 12 ராசிகளுக்கும் ராசி பலன்களை பற்றியும், சந்திராஷ்டகம் அடைகின்ற தினங்களை பற்றியும், ஒரு நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்களை பற்றியும், செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே புதன் இருந்து உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இந்த வாரத்தில் இருக்கிறார். இந்த வாரம் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். உங்கள் ராசியிலேயே புதன் இருப்பது புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இரவில் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. 5ஆம் இடத்திற்குரிய சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மனைவியின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசி நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நல்ல பாக்கியம் கிடைக்கும். மேலும் இந்த வாரத்தில் தந்தையால் அனுகூலம் இருக்கிறது. பூர்வ சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்குரிய பேச்சுக்களை இந்த வாரம் நீங்கள் தாராளமாக ஞாயிற்றுக்கிழமை என்றே தொடங்கலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தொழில்துறையில் பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக பண வரவு தாராளமாக உங்கள் கைகளில் இந்த வாரம் உங்களுக்கு புரளும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தொழிலாதிபதியான சனி பகவான் இருக்கிறார். தொழில்துறையில் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அந்த காரியத்தினால் லாபத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து உங்கள் ராசியை சனி பார்வையிடுகிறார். ஆகவே உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் மீதும் திருஷ்டி அதிகமாக இருக்கும். ஆகவே குழந்தைகளுடைய செல்வாக்கு, முன்னேற்றம், படிப்பை பற்றி வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. நீங்களும் உங்களுடைய முன்னேற்றங்கள், செயல்பாடுகளை பற்றி அந்த செயல்பாடுகள் நடப்பதற்கு முன்பாக வெளியில் சொல்வதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் ஆகியிருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் மேஷராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாள். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 சனிக்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறார்கள். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறினதன் அதை தடுப்பதற்காக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக மேஷராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் மே மாதம் 25 சனிக்கிழமை பகல் 10:36 முதல் மே மாதம் 27 திங்கட்கிழமை மாலை 4:05 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மே 25 சனிக்கிழமை, மே 26 ஞாயிற்றுக்கிழமை, மே 27 திங்கட்கிழமை இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள் அமைந்திருக்கிறது. இந்த நாட்களை நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. இதர நாட்களுக்கு பார்த்தோமேயானால் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். இருந்தாலும் சூரியனும் குருவும் உங்கள் ராசியிலே கூட இருக்கிறார்கள். சுக்கிரன் சமயம் அஸ்தமனத்திலே இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. வயிற்றில் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருதயத்திலும் சிறு கோளாறுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்பதற்கு எதுவும் கிடையாது. இருந்தாலும் சந்திராஷ்ட தினங்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. உங்கள் ராசியிலே சூழ்நிலை இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். குரு உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே மனசஞ்சலம், மன வியாகுலம் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதனால்
குழந்தைகளுக்காகவும் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி சிறிது பேசாமல் இருப்பது தான் நல்லது. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே தாமதங்கள் ஏற்படும். மேலும் தொழில்துறையிலே நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. வேலைப்பளு அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் வேலை செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறார்கள். பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக திட்டங்கள் தற்சமயம் போடலாம். அடுத்த வருடம் நிச்சயமாக அது நடக்கும். விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது குழந்தைகளுக்காகவும் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். தொழில்துறையில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அந்த லாபம் சிறு தாமதமாக அமையும். தாமதமாக இருந்தாலும் நிச்சய லாபம் இருப்பதனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்து ரிஷபராசியில் வந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு மே மாதம் 29 புதன்கிழமை காலை 8:38 வரை நல்ல நேரம். அதற்குள் நீங்கள் நல்ல காரியங்களை செய்துவிட்டு வரலாம். அடுத்து மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரத்தில் உங்கள் ராசியிலே சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. குருவும் சுக்கிரனும் அஸ்தமமாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் நெய் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த விளக்கு வைப்பதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பிரச்சனைகள் இல்லாமல், மேலும் சந்திராஷ்ட தினங்கள் கூட சிரமங்கள் இல்லாமல் காலம் தள்ள முடியும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மிதுன ராசி பிறந்தவங்க இந்த வாரம் மே 27 திங்கட்கிழமை மாலை 4:05 முதல் மே 29 புதன்கிழமை இரவு 8:06 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மே 28 செவ்வாய்க்கிழமையும் மே 29 புதன்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து ராசி பலன்களை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது தொழில்துறையில் லாபம் கிடைக்கும். லாப நோக்கத்தோடு செயல்படுவீர்கள். அதில் ஓரளவு நீங்கள் வெற்றியும் பெற முடியும். செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானமும் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படும். இருந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. நல்ல மருத்துவத்தின் காரணமாக நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்துறையில் சிரமப்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் தருகின்ற நாளாக வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருப்பது இந்த வாரம் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது மூத்த சகோதரனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. விரயஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக சகோதர வழியில் செலவினங்களாகும். மனைவியின் சுகத்திற்காகவும் குழந்தைகளுடைய நன்மைக்காகவும் செலவினங்களாகும். எவ்வளவு செலவினங்கள் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் புதன் இருப்பதனால் தாராள பணப்புழக்கம் இருக்கும். அதன் மூலமாக செலவுகளை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மிதுராசி பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுராசி பிறந்து மிருகசீஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மிதுன ராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானிலிருந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். ஆகவே உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு இருக்கும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று விநாயகர் பெருமானுக்கும்
செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கும் நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வர வேண்டும். இந்த விளக்கு வைப்பதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மிதுன ராசி பிறந்தவர்கள் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் என்பது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மே மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:06 முதல் மே மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:10 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மே மாதம் 30 வியாழக்கிழமையும் மே 31 வெள்ளிக்கிழமை முழு சந்திராஷ்டகம் அமைந்திருக்கு. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதர நாட்களுக்கு ராசி பலனை பார்க்கும்போது தற்சமயம் உங்களுக்கு அஷ்டமசி நடந்து கொண்டிருப்பதனால் எந்த காரியத்திலும் சிறு தடைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் 1க்கு 2 முறை முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கைகூடும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுபானிருந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய சகோதரன் இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்துவது நல்லது. அதன் மூலமாக அவருக்கு விபத்து எதுவும் ஏற்படாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாக மனைவின் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கும். இருந்தாலும் அவரை நல்லபடியாக உபசரித்தால் நிச்சயமாக மனைவி நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். உங்களுக்குள் அதாவது கணவன் மனைவிக்குள் பேசும்போது சிறிது விட்டு கொடுத்து பேசுவதே நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அது விரைவில் நல்லபடியாக முடியும். 10ஆம் இடத்தில் புதன் இருப்பது தொழில்துறையில் புதிய யுக்திகள் புதிய முயற்சிகளை நீங்கள் செய்வீர்கள். அனைத்து முயற்சிகளும் ஆரம்பத்தில் தோல்வி ஏற்படுவதை போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு 2வது முயற்சியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஏனென்றால் புதனுக்கு சனியுடைய பார்வை இருப்பது தொழில் ஸ்தானத்தில் சனியுடைய பார்வை இருப்பது தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. எதிரிகளால் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். எதிரிகளை வெல்வீர்கள். மனைவியால் தனலாபம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களாலும் தந்தையினாலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். அவர்களால் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து கடகராசியில் இந்த வாரம் நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூசத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசியில் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். தற்சமயம் உங்களுக்கு அஷ்டமசி நடந்து கொண்டிருப்பதனால் திருஷ்டியினால் காரியங்கள் தடைபடும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில்துறையில் நீங்கள் புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அரசு ஊழியர்களுக்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபானி இருப்பது குடும்ப உறுப்பினர்கள் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்க்கப்பட வேண்டும். தேவையற்ற விவாதங்களை செய்தால் சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை நீங்கள் அந்த செயல்பாடுகள் நடப்பதற்கு முன்பாக வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளியில் சொல்லக்கூடிய காரியங்கள் சிறிது சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சனியுடைய பார்வை என்பது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைகளைத்தான் நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் அவர்கள் நன்மையே சொல்லுவார்கள். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை, சொல்லப்படுவதற்கும் எதுவும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் ஆகியிருப்பது இந்த வாரம் வீடு மனை வாங்குவது விற்பது விஷயமாக பேசினால் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை பற்றி சிறிது பேசாமல் இருப்பது நல்லது. மற்ற காரியங்களில் தோஷங்கள் கிடையாது. புது வாகனத்தை கூட இந்த வாரம் வாங்குவதை தவிர்த்து அடுத்த 2 வாரங்களுக்கு பிறகு வாங்குவதே நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. சுக்கிரன் இருப்பதும் குருவும் இருப்பதும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள்.
அடுத்து சிம்மராசி இருக்கிறவங்க இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 சனிக்கிழமை ஓரளவு நல்ல நாளாக இருக்கிறது. அடுத்து இந்த வாரத்தில் சனிக்கிழமை நல்ல நாளாக இருந்தாலும் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருப்பதனால் இந்த வாரத்தில் மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவசியம் நல்ல காரியங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அடுத்து பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மே 26 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். உத்திரம் உண்ணாகப்பாத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் மே 26 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக அமைந்திருக்கு. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் சிம்மராசியிலே பிறந்தவர்கள் அவசியம் செவ்வாய்க்கிழமை என்று ராகுகாலத்திலே துர்க்கை அம்மனுக்கு நெய்விளக்கு வைக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் எதுவும் கிடையாது. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே 8ஆம் இடம் சஞ்சாரம் செய்வதனால், அதாவது புதன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தொழில் நிமித்தமாக அலைச்சல் அதிகமாக இருக்கும். உங்கள் ராசியிலே கேதுபானை இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனாலும் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வார ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பது இந்த வார ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். வேறு தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தியும் நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மண்ணுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் இருப்பது சிரமங்கள் ஆரோக்கிய விஷயமாக எவ்வளவு இருந்தாலும் ஆயுளை பற்றி கவலைப்பட வேண்டாம். தீர்காயுள் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால், தெய்வ பலம் இருப்பதனால் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு காரியங்களை செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து கன்னிராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மே 29 புதன்கிழமை காலை 8:38 வரை நல்ல நேரம். அதற்குள் உங்களுடைய நல்ல காரியங்களை முடித்துவிட வேண்டும். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னிராசிக்கு இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும் என்று கூறியிருந்தேன். மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் இருப்பது தொழில் விஷயமாக அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கும் புதன்கிழமை பெருமாளுக்கும் நல்லெண்ணெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இவ்வாறு விளக்கு வைப்பதன் மூலமாக கன்னிராசியினர் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் குருவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. வெளியிடங்களில் முடிந்தவரை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. அலைச்சல் மிக அதிகமாகவே இந்த வாரம் இருக்கும். பண விஷயத்திலும் சிறு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். இருந்தாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகள் அதிகம் அடம் பிடிப்பார்கள். அவர்களை தட்டி கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் குருவும் ராகும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் பழைய பாக்கிகள் வசூலாகும்.
தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். இருந்தாலும் மனைவியின் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும், முக்கியமாக எதை சாப்பிட்டாலும் சிறிது தரமான பொருளா என்று பார்த்து சாப்பிடுவது நல்லது. கெட்டுப்போன ஆகாரங்களை இந்த வாரம் நீங்கள் தப்பி தவறி சாப்பிட வேண்டியிருந்தால் ஃபுட் பாய்சன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக வெளியிடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் துளாராசியில் பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை, முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், முடிந்தவரை இந்த வாரம் பிரதி தினமும் அருகில் இருக்கின்ற நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்தை 9 முறை வலம் வருவதே மிகவும் சிறப்பானது. குறைந்தபட்சம் 3 நல்லெண்ணெய் தீபங்கள் வைப்பது நல்லது. இவ்வாறு செய்து இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நவகிரகத்தை வழிபாடு செய்தால் நவகிரக தோஷங்கள் எல்லாம் விலகி, சிரமங்கள் எல்லாம் தீர்ந்து, கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி, உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுடைய மனைவிக்கு இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகளும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசி குருடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் இருக்கிறார். பெண்களால் ஆதாயம் இருக்கிறது, அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் தாய் சிறிது உங்கள் மீது கோபத்துடன் இருப்பார்கள். ஆனால் ஒருவருக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 4ஆம் இடம் சனி பகவான் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயராக இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே கணவன் மனைவிக்குள் நல்ல உறவுகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள், கருத்து வேற்றுமை எல்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் நன்றாக இருக்கிறது. அவர்கள் பலவிதத்திலும் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி என்பது சிறு பிரச்சனைகளை நண்பர்கள், உறவினர்களிடம், தாயிடம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம், சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், முதலில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், அதன் பிறகு ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக விருச்சிக ராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் எந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும், எந்த காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் போட்டி மிக அதிகமாக இருக்கும். ஆனால் போட்டிக்கு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். போட்டியில் வெற்றியை பெறுவீர்கள், நன்மைகளை அடைவீர்கள். மேலும் இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் சுப செலவுக்காக கடன் வாங்குங்கள்.
நிச்சயமாக சிரமங்கள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது தைரியமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், காரியங்களை செய்வீர்கள், அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாயும் ராகுவும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். அனுகூலம் நன்றாக இருக்கிறது. விரைவில் பூர்வப்புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசலாம். ஆனால் தற்சமயம் சிறிது அதை பற்றி பேசுவதை தவிர்த்து விடுவது நல்லது. 5ஆம் இடத்தில் புதன் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றம், படிப்பு அனைத்தும் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் குழந்தைகள் பெறுவார்கள். 6ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இந்த குரு, சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் வயிறு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். எவ்வளோ லாபம் சம்பாதித்தாலும் கடன் அடைப்பதற்கு சரியாகவே இருக்கும். 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்து தனுசு ராசியில் இந்த வாரம் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாள். அடுத்து மே 26 ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். உத்திராடம் உணவப்பாத்தில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தனுசு ராசியில் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது எதிரியுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. 7.5 சனி நடந்திருந்தாலும் பொதுவாக சனி பகவான் ஆட்சியில் இருக்கும்போது 7.5 சனியோட தோஷம் செய்யாது என்று கூறுவார்கள். மேலும் உங்கள் ராசிநாதனே சனி பகவான் தான். ஆகவே சனியை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 7.5 சனி என்பது எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சிறிது தாமதமாக நடக்கும், மற்றபடி தோல்வி என்பது ஏற்படுத்தாது. ஆக மகர ராசி பிறந்தவர்கள் எதற்கும் கவலைப்படுவதற்கு அவசியம் கிடையாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 4ஆம் இடத்தில் புதன் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். முக்கியமாக தாய்வழி சொந்தங்கள் மூலமாக உதவிகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது. அதன் மூலமாக சகல காரியத்திலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். 5ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது எந்த காரியத்தையும் நீங்கள் தைரியமாக செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வாரம் நீங்கள் பேசலாம். அதில் ஓரளவு நீங்கள் வெற்றியை பெற முடியும். இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மே 29 புதன்கிழமை காலை 8:38 வரை, அதுவும் முக்கியமாக 7:30 மணிக்குள் நல்ல நேரமாக அமைந்திருக்கிறது. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் அடைய முடியும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தற்சமயம் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கடைசி பாத சனியாக 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம்
உங்கள் ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழரை சனியிலும் இது ஜன்மசனியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஜன்மசனி என்பது வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். காரிய தாமதங்கள், நீங்கள் நினைத்த காரியங்கள் தாமதமாக நடக்கும். இருந்தாலும் கவலைப்படாமல் செயலாற்றுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது பிடிவாதமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருப்பது சகோதர வழியில் உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு கட்டுவதற்கு முயற்சிகள் செய்யலாம். அது நல்லபடியாகவே நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரன் குடும்பத்திலே சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும். அதற்கான முயற்சிகள் அவர்களை வைத்து நீங்கள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். ஆகவே இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாகத்தான் அமையும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுபான் இருந்து செவ்வாயில் பார்க்கப்படுகிறார். ஆகவே இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வதை முடிந்தவரை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். அவ்வாறு இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் வெகு தூரம் சென்றால் சிறு அளவில் காயங்கள் படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. இந்த வாரம் மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. வேலைப்பள் அதிகமாக இருந்தாலும் விரும்பி வேலையை செய்யுங்கள், நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அடுத்து கும்பராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்ட 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமே ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தற்சமயம் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனாலும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருந்து கொண்டிருப்பதனாலும் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்க வேண்டும். மேலும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக கும்பராசி வந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. வேறு தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். எந்த காரியத்தையும் நீங்கள் தைரியமாக செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள். ஆனால் பண விஷயத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு சிக்கலினால் சிறிது தாமதங்கள் ஏற்படும். உங்கள் ராசியிலே செவ்வாய் ராகு இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. குடும்பத்தை பற்றியும் குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் மிகவும் யோசிப்பீர்கள், சிந்திப்பீர்கள். ஆனால் விரைவில் அவர்கள் நலம் பெறுவார்கள், நன்மைகளை அடைவார்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. 2ஆம் இடத்தில் புதன் இருப்பது வாக்கு சாதுரியத்துடன் நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ஆகவே குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தைரியமாக நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தைரியம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்தில் கேதுவான் இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. ஏற்கனவே உங்கள் மனைவிக்கு சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருந்தால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனிபான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு லாபாதிபதியும் சனியாகத்தான் இருக்கார். லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது லாபத்திற்கு ஏற்ற செலவினங்கள் ஆகும். மேலும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை பெறுவதில் சிக்கல்கள் எதுவும் இருக்காது. ஆனால் எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய செலவினங்கள் காத்திருக்கிறது. ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஏழரை சனி என்பது விரயஸ்தானத்தில் சனி ஆட்சி பலத்துடன் இருப்பது நல்ல செலவுகளை செய்யுமே தவிர தீய செலவுகள் ஆகாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்து இந்த வாரம் மீனராசி பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாது 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு மே 26 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும்
வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதினாலும் சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதனாலும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை பெருமாளுக்கு முதலில் விநாயகருக்கு அதன் பிறகு பெருமாளுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். அடுத்து சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மீனராசிரியர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் யோகத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய சுப நாட்களை பற்றியும் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகளை பற்றியும் 12 ராசிகளுக்கும் ராசி பலன்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்களை பற்றியும் 12 ராசிகளை பிறந்தவர்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.